வணக்கம் அண்ட் ஹாய், திஸ் இஸ் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்பர்லா ஸ்கர்ட் பார்க்க போகிறோம். அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு 2 மெஷர்மெண்ட் மட்டும்தான் தேவை. ஒன்று ஹைட்டு, இன்னொன்று ஹிப் சைஸ். நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட் மெஷர்மெண்ட்டு அண்டு ஹிப் சைஸ் எவ்வளவோ அந்த மெஷர்மெண்ட் தான் தேவை. இப்போ நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம லென்த்தியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் நம்மளுக்கு வீடியோ ரொம்ப லாங்காக போகும். ஸோ நான் வந்து ஹைட்டு 12 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன் அண்ட் ஹிப் சைஸ் வந்து 3 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். இது பேஸ் பண்ணி ட்ராயிங் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது ஹிப் சைஸுக்கு 3 சென்டிமீட்டர் இந்த 4 சைடு இருக்கிற கார்னர்லேயும் ஹிப் சைஸை நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். 3 சென்டிமீட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்டு 12 சென்டிமீட்டர் இந்த எட்ஜிலேருந்து ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துடணும் 3 சென்டிமீட்டர். அப்புறமா 12 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணிடணும். இப்படி ஃபுல்லாக இந்த ஸ்கர்ட்டு ஃபுல்லாகவே 12 சென்டிமீட்டர் வச்சு நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கணும். இது வரைக்கும் ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டேன் நான். இப்போ நான் இதை கட் பண்ண போகிறேன் பாருங்கள். அம்பர்லா ஸ்கர்ட் வந்து பேபிஸ்க்கு இல்லை, கொஞ்சம் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் போட்டால். ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அம்பர்லா டைப் ஸ்கர்ட். இப்போது நம்ம கட்டிங் முடிச்சாச்சு. இப்போ இப்படி தான் இருக்கும் அம்பர்லா ஸ்கர்ட். ஃபஸ்ட்டு ஸ்கர்ட்டை 2 சைடும் ஜாயின் பண்ணிடலாம். ஒரு கார்னரை ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து ஸ்கர்ட்டுக்கு பட்டி பீஸ் ஏற்ற போகிறேன். பட்டி இப்போ எப்படி ஏற்றேன்னா, பட்டி பீஸ்க்காக நம்ம ஹிப் சைஸ் எவ்வளவோ அவ்வளோ சைஸு பட்டி இருந்தால் போதும். அதை விட கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலும் ஓகே தான். பட்டி பீஸ் நம்ம ஏற்றும் போது பட்டியை உள்பக்கமாக வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டு செகண்டு பட்டியை உள் சைடாக வச்சு இப்படி மடித்து அடிச்சிடணும். இப்படி ப்ளைனாக டபுள் சைடு வந்துடும். இப்போது நம்ம இங்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சைட் பண்ண தேவையில்லை. இந்த 2 கார்னரையும் நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம். அதனால கார்னரில் நம்ம கையை வைக்க வேண்டாம். கீழே மட்டும் பண்ண போகிறோம். அப்புறம் அம்பர்லா ஸ்கர்ட் நான் இப்போ வந்து ரொம்ப ஷார்ட் சைஸ் தான் வந்து அளவு வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுடைய ஹிப் சைஸ் எவ்வளவோ டேப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் இந்த ஸ்கர்ட்டு வேணுமோ அந்த ஹைட்டையும் மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் உங்கள் சைஸுக்கு அம்பர்லா ஸ்கர்ட் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஃப்ரண்ட் சைடில் தச்சிடணும். அதுக்கப்புறமா உள்ள பேக் சைடு அதை திருப்பி தைக்கணும். இது எதுக்காக நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னா, நம்மளுடைய ஸ்கர்ட்டு வந்து கீழே கொஞ்சம் வெயிட், எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கீழே லைட்டாக ஒரு நம்ம இன்ஸ்கர்ட் போடுறோன்னா அதில் ஃப்ரீ வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா,
அது எதுக்காகனா ஸ்கர்ட் வந்து வெயிட் வந்து கீழே நிற்கணுன்றதுக்காக. ஸோ அதே கான்செப்ட் தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். நம்ம எந்த ட்ரெஸ் இருந்தாலும் கீழே வந்து ஒரு லைட்டாக சாரீக்கெல்லாம் ஃபால்ஸ் வைக்கிறோம் இல்லைங்களா, நம்ம அது போல தான் இது. இதை நம்ம ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே போலவே திருப்பி மடித்து பேக் சைடில் ஸ்டிச் பண்ணிடணும். இதை ஃபுல்லாக எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இப்போது இதே ஸ்டிச்சிங்கை நம்ம திருப்பி ஸ்டிச் பண்ண போகிறோம். பிகினிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே வந்து மடிச்சு அடிச்சிடணும். இது வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன். டைலரிங் கிளாஸில் நம்ம வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண கற்றுக்கும் போது இப்படி தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்மளுடைய சைஸுக்கோ மற்ற சைஸுக்கோ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேசிக் இதுதான். பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் இப்படி வந்து ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே உங்களுடைய சைஸுக்கோ வேறு யாருக்கோ தைக்கணும்னா தைக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுற எந்த ட்ரெஸ்ஸுமே வேஸ்ட் ஆகாது, பர்ஃபெக்டாக வரும். இது அம்பர்லா ஸ்கர்ட் வந்து நீங்கள் ஸ்கர்ட்டாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ராகுக்கு அம்பர்லா கட் வந்து கீழே கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ளைனாகவோ இல்லைன்னா ஃப்ளீட் டைப்ஸு அந்த மாதிரி கொடுக்காம, இப்போ ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க, ரொம்ப குண்டாக இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு ஃப்ளீட் சைஸு சூட் ஆகாது. அவங்களுக்கு இந்த அம்பர்லா கட் டைப்பில் நம்ம வந்து கீழே கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப ஸ்லிம்மாக காமிக்கும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு அம்பர்லா கட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஸ்கர்ட்டையே. இந்த எல்லா ஸ்கர்ட்டு ஃபுல்லாக சர்க்கிள் இது பண்ணிட்டா இது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணும்போது இந்த ரெண்டு இதை பட்டியை மட்டும் நம்ம விட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பட்டியில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா பட்டி சைடில் நாடா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹூக்ஸ் வச்சுக்கலாம். ஹூக்ஸ் யூஸ் பண்ணுறதை விட மோஸ்ட்லி ஹூக்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டான ஹிப் சைஸில் இந்த ஹூக் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். பட் நம்ம வந்து இந்த நாடா டைப் யூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், நம்ம குண்டாயிட்டாலோ கொஞ்சம் இதுவாயிட்டாலோ அதுக்கப்புறமா நம்மள இதை யூஸ் பண்ணுறதுக்கு நாடா டைப் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து நாடா டைப் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நாடா எப்படி போடணும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யூஸ்வலாக. இது காட்டன்ன்றதுனால எனக்கு கொஞ்சம்
நாடா போடுறதுக்கு டைம் எடுக்குது, கஷ்டமாக இருக்குது. பட் நீங்கள் இந்த அம்பர்லா ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணும்போது மோஸ்ட்லி ரொம்ப சாஃப்ட்டு ஷிஃபான் அந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் ஓகே, நான் இப்போ வந்து அம்பர்லா ஸ்கர்ட்டில் நாடா போட்டுட்டேன். இப்போது ரொம்ப லென்த்தியாக இருக்குது, நான் அதனால் வந்து கட் பண்ணிடுறேன் நாடாவை. இப்போது இந்த நாடாக்கு நம்ம நாட் டிசைன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பண்ணணும். இது ஏன் நான் வந்து நாடாவில் ஸ்டிச் பண்ணுறேன்னா, இதை நீங்கள் வெளி பக்கமாக போட்டாலும் ஒரு டிசைனாக இருக்கும். ப்ளஸ் நிறைய லேடிஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து நம்ம ஸ்கர்ட்டோ இன்ஸ்கர்ட்டோ இல்லை பேண்ட்டோ இந்த மாதிரி நம்ம நாட் பண்ணும் பொழுது அது வந்து உள்ளே போயிடுது. இப்போது வெளியில் ஒரு ஃபங்க்ஷனோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் எங்கன்னா இருக்கும்போது உள்ளே போயிட்டு அதை நம்ம திரும்ப அதை போடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு இருக்குது. அதனால் இந்த மாதிரி எல்லா நாடாலையும் நம்ம பேண்ட் யூஸ் பண்ணுறோமோ என்ன யூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம்னா அது திரும்ப ரிட்டர்ன் வந்து உள்ளே போகாது. ஸோ நான் ஸ்டிச் பண்ணுற எல்லா பேண்ட் டைப்பு, ஸ்கர்ட் டைப்பு அண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம், மோஸ்ட்லி ஸ்கூல் யூனிஃபார்ம், ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்மில் வந்து நாடாவில் போயிடுச்சுன்னா திரும்ப வந்து அதை போட தெரியாது, ஏன்னா அவங்க சின்ன பசங்க இல்லைங்களா. ஸோ இப்போ அம்பர்லா ஸ்கர்ட்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. Thank you for watching my video. Please subscribe my channel, comment and share. இப்போ உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது அம்பர்லா ஸ்கர்ட். Do it yourself. Please subscribe channel DIY. Thank you.